சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டல்லும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டல்லுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கு நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம் வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சம் பேசுகிறார்கள். தேவனே, அவரை குற்றவாளியாக தீரும். அவர் தங்கள் ஆலோசனையிலே விழும்படி செய்யும். அவர் துரோகங்களது திராட்சை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம் நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னும் கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர்.